கிருஷ்ணகிரியில் மீலாடி நபி விழா குழுவின் சார்பாக இஃப்தியார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரியில் மீலாடி நபி விழா குழு சார்பாக ரம்ஜான் மாதத்தினை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சந்தைப்பேட்டை ரசூல் மசூதி வளாகத்தில் மீலாடி நபி விழா குழு தலைவரும் நகரமன்ற பொறுப்பாளர் அஸ்லாம் ரஹமான் ஷரீப் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ரம்ஜான் நோன்பு இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நோன்பு இருப்பதால் என்ன நம்பிக்கை கிடைக்கும் என்பதை விளக்கி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஜமாத் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள், மாவட்ட அரசு தலைமை ஹாஜி மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு நகர கழக செயலாளர் வேலுமணி, நகரமன்ற உறுப்பினர்கள், மீலாடி நபி விழா குழு நிர்வாகிகள் ஆகியவர்கள் கலந்து கொண்டனர். நகரமன்ற உறுப்பினர் ஃபிர்தோஸ் கான் மத்தின் நன்றி கூறினார்கள். 9வது 10வது படிக்காம பாதியில நின்றுட்ட மாணவர்களுக்கு அவர்களை வளம் வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலையும் இன்னைக்கு பாதியில நின்ற மாணவர்களுக்கு சொன்னாரு, செக்ரட்டரி சொன்னாங்க, கல்வியை மட்டும் கொடுத்துட்டா வாழ்க்கையில நிச்சயமா வளர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்வடத்தை படுத்தி அவர்களுக்கு மனித நேயத்தை போற்றி உயர் இடத்தில் செல்வதற்காக உயர்ந்த நோக்கிற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று கூறி இந்த இடத்திலே நன்றி கூறி இந்த அரிய வாய்ப்பிற்கு விடைபெறிய நன்றி, வணக்கம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا أنت خير الراحمين. اللهم مغفرتك أوسع من ذنوبنا. اللهم إنا نعوذ بعفوك من عقابك ونعوذ برضاك من سخطك نعوذ بمعافاتك. اللهم لك سرت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.